இடத்தகராறில் கோழிக்கடையில் வேலை பார்த்த தந்தை மற்றும் மகன் மீது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநில நிர்வாகி தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை ராஜீவ் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சுடலை. இவரது மகன் அஜய் அழகப்பா திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். புதுக்கோட்டையைச் சேர்ந்த அமமுக நிர்வாகி பூலோக பாண்டியன் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் நிலையைச் சேர்ந்த மகாலிங்கம் என்பவர் வாடகைக்கு எடுத்து அதில் பிராய்லர் சிக்கன் மொத்த விற்பனை நிலையம் மற்றும் கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த கடையில் சுடலை மற்றும் அவரது மகன் அஜய் ஆகியோர் வேலை பார்த்து வருகின்றனர். இதனையடுத்து இந்த இடத்தை காலி செய்ய சொல்லி அமமுக நிர்வாகி பூலோக பாண்டியன் கடை உரிமையாளர் மகாலிங்கத்திடம் ஏற்கனவே தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் இது தொடர்பாக பூலோக பாண்டியன் புதுக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் ஜூலை மாதம் கடையை காலி செய்து கொள்வதாகவும் மகாலிங்கம் தெரிவித்துள்ளனர். நிலையில் சிக்கன் கடையில் சுடலை மற்றும் அவரது மகன் அஜய் ஆகியோர் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது அங்கே வந்த அமமுக நிர்வாகி பூலோக பாண்டியன் மற்றும் சிலர் இருவரையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த இருவரும் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தனது சமூகத்தை குறிப்பிட்டு தரக்குறைவாக பேசியதாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் புகாரில் தெரிவித்திருக்கிறார்கள். எங்க அப்பாவையும் நாங்க கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவங்க எங்களை கோடாலியை கொண்டு மண்டையில அடிச்சு 18 தையல் போட்டிருக்கு. எங்க அப்பாவுக்கும் பலத்தாடி மேலதான் அட்மிட் ஆயிருக்காங்க. அவரு ஏதோ அமமுக கட்சியில இருக்காராம், மாவட்ட செயலாளராக இருக்காரு. அதனால நான் அப்படிதான் செய்வேன், நீ உன்னால முடிஞ்சதை செய்யும் சொல்லி ரொம்ப இதா பேசாரு. இப்போ போச்சுல கூட நீ ஆஸ்பத்திரியிலே எத்தனை நாள் இருக்கிற வெளியே வந்தா நான் ஆகணும், அப்ப நான் வெளியே வந்தோன்னா பாத்துக்கிட்டு தான் சொல்லி மிரட்டல் விட்டுருக்காங்க. சமுதாயத்தை அவர் பெரிய சமுதாயம், நீங்க சின்ன சமுதாயம், அதனால நீங்க என்னைய வேற மாதிரிதான் கூப்பிடணும், பேர் சொல்லி எல்லாம் கூப்பிடக்கூடாது, ஐயாலாம் சொல்லி கூப்பிடக்கூடாது, சார்லாம் சொல்லி கூப்பிடக்கூடாது. அதனால அந்த சாதி இது பண்ணிட்டு அவரு இன்னைக்கு 8:30 மணிக்கு 4 பேர் அவங்ககிட்ட வேலை பார்க்கறவங்க பூலோக பாண்டி, புவனேஷ், வேல்முருகன், SM தவிர 4 பேரும் என்னையும் எங்க அப்பாவையும் பிடிச்சு வச்சு 4 பேரும் அடிச்சாங்க.